ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆனந்த் ஹர்ஷினி சேனல். வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா பையனுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாள் விருந்து, முகூர்த்தங்கள் நடுறது, இணைச்சீர் கொடுக்கறது, அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நேற்று நடந்ததுங்க. இன்றைக்கி காலையில் வந்து கல்யாணம். அதனால் நாங்கள் எல்லாருமே வெங்கம்பூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோவில் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சக்தி வாய்ந்த கோவிலுங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து குலதெய்வம். அங்கே தான் கல்யாணம் வைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்திருக்கோம். நிகழ்ச்சி எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிடுங்க. கோயில் வந்து காலையில் மாப்பிள்ளை அழைப்பு வந்து நடந்துகிட்ருக்கு. மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணோட தம்பி வந்து மாலை போட்டு அவர் வந்து ஊர்வலமாக மாப்பிள்ளை போக ஊர்வலமாக கூப்பிட்டு வருவாங்க கோயிலுக்கு. அப்புறம் பொண்ணோட அக்கா வந்து மாப்பிள்ளைக்கு மெட்டி போடுவாங்க. இது வந்து எங்களோட வழக்கம். அதெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள எல்லாருமே வந்து உள்ள போகிறோம். அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு. பாருங்கள் மக்களே, எவ்வளோ அமைதியாக நீட்டாக சூப்பராக மேரேஜ் அப்படிங்கிறது சிம்பிளாக அழகாக கிராமத்து கோயிலில் வந்து நடக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சுற்று வட்டாரம் எல்லாருமே வந்து வயல்வெளி, சுற்று வட்டாரமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அமைதியாக வயல்வெளிகளில் சூப்பராக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து மாலை போடுவாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மாப்பிள்ளையோட தாத்தா வந்து மாலை போட்டுட்ருக்காரு. ரொம்ப அருமையான நிகழ்ச்சிங்க. இதெல்லாம் உண்மையாலுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். எல்லா சொந்த பந்தங்களும் சேர்ந்து இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜுங்க. நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றது இந்த திருமணம் தான். சுற்றுச்சூழல், சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. கோவிலில் அமைதியான முறையில் நடக்குதுங்க. கொடுமுடி பக்கத்தில் தான் இருக்குங்க இந்த கோவில். வெங்கம்பூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலுங்க இது. இந்த கோவில் வந்து பொண்ணுக்கு வந்து கங்கணம் கட்டுறாங்க கையில். அர்ச்சகரும் ஐயர் சொல்ல அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையுமே அவ்வளோ சூப்பராக நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு உணர்வில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிங்கிறது உண்மையாலுமே ஒரு பெரிய வரம் இல்லைங்களா வாழ்க்கையில். Turn them to a game. Take the best
put 'em on display, on repeat in your brain till you're feeling no more pain. Never slow yourself down, you can do some more. Push past all the pain and you'll find a door. Open it up and finally explore everything that you thought you could never do before. And even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. நம்ம கல்யாணம் அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போயிடுவோம். 2 நாள் கல்யாணத்துக்கு முன்னாடியுமே 2 நாள் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருந்துட்டு திருமண வீட்டை வந்து நல்லா சிறப்பாக ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு வருவோம். இதுதான் வந்து வழக்கமாக நம்ம வந்து எப்போவுமே பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மாப்பிள்ளை பையன் பொண்ணுக்கு தாலி கட்டியாச்சுங்க. அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அரிசி போட்டு எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் கூடுறாங்க. எல்லா பக்கமே இதுதான் உண்மையாலுமே சாத்தியக்கூறாக நடந்துகிட்ருக்கிறது. பாருங்கள், ரொம்ப அருமையாக சூப்பராக நடந்துகிட்ருக்குங்க நிகழ்ச்சி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.